ஆனந்த் திருமண சட்டம் பத்தி உச்சநீதிமன்றம் சமீபத்துல ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இல்லையா? அத பத்தி பேசுவோம். ஆனந்த் கராஜ்ங்கிறது சீக்கியர்களோட திருமண முறை. இதுக்கு 1901லயே சட்டம் வந்துருச்சு. ஆனா ஒரு சிக்கல். ஆமா, அந்த பழைய சட்டத்துல திருமணத்தை பதிவு செய்ய வழி இல்லாம இருந்துச்சு. கரெக்ட். அப்புறம் 2012ல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. மாநிலங்கள்லாம் இதுக்கு பதிவு விதிகளை உருவாக்கணும்னு சொன்னாங்க. ஆனா என்ன ஆச்சு? அதுதான் பிரச்சனை. வருஷங்கள் பல ஆச்சு. ஆனா நிறைய மாநிலங்கள், சொல்லப்போனா பெரும்பாலான மாநிலங்கள் அந்த விதிகளை இன்னும் உருவாக்கவே இல்ல. இதனால என்ன ஆகுதுன்னா, ஆனந்த் கராஜ் முறையில கல்யாணம் பண்ணிக்கிட்ட சீக்கிய தம்பதிகள் இருக்காங்க இல்லையா, ம், அவங்க தங்களோட திருமணத்தை சட்டப்படி பதிவு பண்றதுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த திருமண பதிவுங்கிறது வாரிசுரிமை, சொத்துரிமை மாதிரி பல அடிப்படை விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆமா, குறிப்பா பெண்கள், குழந்தைகளுக்கும். நிச்சயமா அவங்களுக்கு இது ஒரு பெரிய பாதுகாப்பு. இந்த மாநிலங்கள் விதிகளை உருவாக்காததால அந்த பாதுகாப்பு இல்லாம போச்சு. இதுக்கு எதிரா வழக்குகள் போனாங்க. அத விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட்டு தான் இப்போ ம், 17 மாநிலங்களுக்கும் 8 யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒரு கெடு வச்சிருக்காங்க. அப்படியா? என்ன சொல்லிருக்காங்க? 4 மாசத்துக்குள்ள இந்த விதிகளை கண்டிப்பா உருவாக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. அதனால விதிகள் இல்லங்கிற காரணத்தை சொல்லி திருமணப் பதிவை மறுக்கக்கூடாது. இப்போதைக்கு இருக்கிற மத்த சட்டங்கள் கீழே பதிவு செய்யணும்னு கோர்ட்டு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நீங்க கவனிச்சீங்களா? சொல்லுங்க. இந்த 2012 திருத்தம் வந்தும் கூட நிறைய சீக்கியர்கள் இந்து திருமண சட்டம் 1955 இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் பதிவு பண்றாங்களாம். ஏன் அப்படி? ஆமா, அது ஒரு நடைமுறை சிக்கல். இப்போ இருக்கிற ஆனந்த் சட்டம் திருமணத்தை அங்கீகரிக்கவும் பதிவு செய்யவும் மட்டும்தான் உதவுது. ஆனா ஒரு திருமண வாழ்க்கையில வரக்கூடிய மத்த பிரச்சனைகள், உதாரணமா விவாகரத்து, ஜீவனாம்சம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த சட்டத்துல இடமில்ல. ஓ, அப்போ முழுமையான பாதுகாப்புக்கு இந்து சட்டத்தை நம்பி இருக்காங்களா? ஆமா, அதனால தான் அவங்க இந்து திருமண சட்டத்தை நாட வேண்டியிருக்கு. இது அவங்களோட தனிப்பட்ட மத அடையாளத்தை முழுசா இது காட்டலையே அப்படிங்கிற ஒரு விவாதத்தையும் கொண்டு வருது. அப்போ இது வெறும் அடையாளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இல்ல சட்டத்துல இருக்கிற குறையா? ரெண்டும் கலந்திருக்குன்னு சொல்லலாம். முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்களுக்கு தனிப்பட்ட முழுமையான திருமண சட்டம் இருக்கு. அது மாதிரி தங்களுக்கும் வேணும்னு சீக்கியர்கள் கேக்குறாங்க. இப்போ இருக்கிற சட்டம் ரொம்ப சுருக்கமா இருக்கு, அது போதாதுங்கிறது அவங்க வாதம்.